காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சொரக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த துவையல் வந்து சுட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு நெய், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அப்பளமோ இல்லை வத்தலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். இது வதங்கினதும் இதில் வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு, 3 வரமிளகா போட்டு வதக்கணும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நான் சின்ன சைஸ் சொரக்காய் வந்து போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை வந்து மூடி போட்டு சிம்மில் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுடணும். ஸோ இது வந்து செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ட் ஆனதும் இதில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஒரு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளியை போட்டுட்டு இதை ஆற விட்டுக்கணும். ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மயமயன்னு கிரைண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணால் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ சொரக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.